அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் பார்த்து சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணி விரதம் இருந்து வழிபாடெல்லாம் நம்ம செய்யக்கூடிய ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். ஓம் நமக் சிவாயா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒரு நாள் இந்த திருவாதிரை விரதம் ஆருத்ரா தரிசனம் காணக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு. அதாவது 27ஆம் தேதி இந்த புதன்கிழமை பார்த்தீங்கன்னா 12வது மாதம் 2023 ரொம்ப விசேஷமான ஆருத்ரா தரிசனம். அதாவது நம்ம ஓரளவுக்கு சிவபுராணம் படிச்சுட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கையில பிரச்சனைகளே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம தினசரி படிச்சோம், அதுவும் இன்னைக்கு படிச்சோம் அப்படின்னா அதை விட மிகப்பெரிய பாக்கியம் புண்ணியம் நமக்கு எதுவுமே கிடைக்காது. நேரம் கிடைச்சா சிவபுராணம் படிச்சிருங்க. சரி, இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட திருவாதிரை விரதம் பத்தி ரொம்ப எளிமையான முறையில பூஜை செய்யக்கூடிய ஸ்மால் டெமோ இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இது ஒரு டெமோ வீடியோவா நீங்க எடுத்துக்கோங்க. பட் நாங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா வீட்டுல நேத்தி பூஜை பண்ணியிருந்தோம். ஸோ அதுல ஒரு 2-3 கிளிப்பிங்ஸ் மட்டும் உங்களுக்காக எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா புரியக்கூடிய வண்ணத்துல இந்த பதிவை நான் உங்களுக்காக உருவாக்கியிருக்கேன். பேசிக்கா நம்ம வீட்டுல பூஜை அறையில பார்த்தீங்கன்னா வாசல்ல இதெல்லாம் கோலம் போட்டுக்கோங்க. முதல் விஷயம், எந்த பூஜையா இருந்தாலும் சரி நம்ம நிலவாசல்ல 2 தீபமும் துளசி மாடத்துக்கு ஒரு தீபமும் ஏற்றி வச்சுட்டு தான் அடுத்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த திருவாதிரை விரதம் நம்ம மேற்கொள்றதா இருந்தாலும் சரி நம்ம பூஜை பண்றதுக்கு தயார் பண்ணிப்போம். நேத்தி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையா இருந்ததுனால வெத்தலை தீபமும் அம்மா போட்டிருந்தாங்க. இந்த திருவாதிரை விரதம் அப்படின்னா நேற்று அதாவது 26ஆம் தேதி நிறைய பேர் வழிபாடு பண்ணிருப்போம். இன்னைக்கு 27ஆம் தேதியும் பாருங்க நீங்க வழிபாடு செய்யலாம். உங்க விருப்பம் தான். குடும்ப வழக்கப்படி எப்படி பண்றாங்களோ பண்ணிக்கோங்க. புதுசா பண்றவங்களா இருந்தா நீங்க இன்னைக்கு புதன்கிழமையா இருக்கு, இந்த ஒரு வாய்ப்பை கூட தவற விடாம நீங்க தாராளமா சிவபெருமானை நினைத்து பூஜை பண்ணி புனஸ்காரங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு மாலையில ஒரு 6 மணிக்கு மேல ஒரு 8 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்ப இந்த டெமோல காமிச்சிருக்கப்படி கூட நீங்க பூஜை பண்ணிக்கோங்க. இல்ல உங்க வழக்கம் இருக்குன்னா தாராளமா நீங்க பூஜை பண்ணிக்கோங்க. முதல் விஷயம், பூஜை அறையில நம்ம தீபம் ஏற்றி வச்சுக்கிறது. காமாட்சி விளக்கா இருக்கட்டும், குலதெய்வ சொம்பு இருக்கும் இல்லையா, அதுக்கு விளக்கா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வெத்தலை தீபம் போடுறது, மகாலட்சுமி தீபம் போடுவது, இப்படி ஏதாவது விசேஷ தீபங்கள் இருந்துச்சுன்னா முதல்ல ஏற்றி வச்சிருங்க. அதுக்கப்புறம் நோன்பு சரடு தயார் பண்ணிக்கோங்க. மஞ்சள் கயிறு கிடைச்சா எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா வெள்ளை நிற கயிறுல மஞ்சள் தோய்த்து நோன்பு சரடு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க, நம்ம நடராஜர் கையில இருக்கக்கூடியதான் நோன்பு சரடு. அப்புறம் நம்ம சிவலிங்கத்துக்கிட்டையும் நோன்பு சரடு வச்சிருக்காங்க. ஒரு தீபம் எப்பவுமே நடராஜர் பக்கத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷமானது. எல்லார் வீட்லயும் படம் விக்கிரகம் இல்லைன்னா கூட சரி, பிடித்து வைத்தால் பிள்ளையார் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி சிவபெருமானை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டா கூட பாதும் அவங்க நம்ம வீட்டுல அருள்பாலிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்க பூஜை அறையை நல்லா அழகா டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாசனை நிறைந்த மலர்கள் இருந்தா எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. விநாயகருக்கு அருகம்புல் சாத்திருங்க. பலகாரங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. இல்ல இப்பதான் பாக்குறேன், ஒரு ½ hour முன்னாடி தான் உங்க வீடியோவே நான் பாக்குறேன், நான் எப்படி இன்னைக்கு சிவ பூஜை பண்றது அப்படின்னா பழங்கள் இருக்கும் வீட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. உலர் திராட்சைகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு முந்திரி இருக்கும், ஏலக்காய் இருக்கும். இதெல்லாம் கூட நீங்க நைவேத்தியமா படைக்கலாம். ஸோ ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய படம் வைத்து பூஜை செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும், அது மாதிரி பண்ணிக்கோங்க. குழவிக்கல் வச்சு பூஜை பண்ணுவாங்க, அவங்க குழவிக்கல் வச்சு பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படி வைத்து கூட பூஜை பண்றாங்க இந்த திருவாதிரை விரதத்திற்கு. உங்களுக்கு எது பழக்கமோ எது விருப்பமோ அதை வச்சு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நைவேத்தியம் பார்த்தோம்னா திருவாதிரைக்கு ஒரு வாய் களின்னு சொல்லுவாங்க. ஸோ களி ரெடி பண்ணிக்கோங்க, அரிசி களி ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் 7 காய் போட்டு கூட்டு, வடை, பாயசம், சாம்பார், உங்களுக்கு தேவையானதை நீங்க நைவேத்தியமா தயார்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை செய்வதற்கு ஒரு கிழக்கு முகம் பார்த்த இடமா தேர்ந்தெடுத்துக்கோங்க. குலவிக்கல் வச்சு பூஜை பண்றதா இருந்தா இந்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோல பார்த்தாலே தெரியும், நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இருக்காது. ஸோ சிவபெருமான நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி பருக்க இருக்கும் பாருங்க, அதுல கூட நம்ம அவரை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அந்த வகையில அவங்களுக்கு சிவபெருமானுடைய உருவத்துல எந்த பொருள் வீட்டுல இருந்தாலும் சரி எடுத்து வச்சு பூஜை பண்ணிக்கலாம். இப்போ குலவிக்கல் வச்சு பூஜை பண்றது நிறைய பேருக்கு பழக்கமா இருக்கு. ஸோ அதுதான் நான் அம்மாவும் அதான் பண்ணியிருந்தாங்க, நான் உங்களுக்கு அதை காமிச்சிருக்கேன். ஸோ இதுல நம்ம பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு நோன்பு சரடு போட்டுட்டு சிவபுராணம் படிச்சுட்டு சிவனை பத்தின சிந்தனையில ஆழ்ந்துட்டு 2 தீபம் குத்து விளக்காக தான் ரொம்ப விசேஷமானது ஏற்றி வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. மனதார பார்த்தீங்கன்னா அதாவது என்ன குறைகள் இருந்தாலும் அத்தனையும் எனக்கு தீரணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை தான் இன்னைக்கு எல்லாருக்குமே பொதுவா இருக்கும். என்ன முடியுமோ அதை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, என்ன கேட்கணுமோ அதை பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கோங்க, என்ன உங்களுக்கு தேவையோ அதையும் பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கோங்க. அதாவது நமக்கு தேவையானது என்ன அப்படின்றது இறைவனுக்கு தெரியும். அதனால நான் பொதுவாக பார்த்தேன்னா எதுவுமே கேட்கறது கிடையாது. கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம கண்ணை மூடாம அவர் முன்னாடி நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னாலே நம்ம மனசு அழகா படிச்சு நமக்கு தேவையானது நமக்கு தேவையான நேரத்தை அருள்பாலிக்கக்கூடியவர் தான் எம்பெருமான் சிவபெருமான்னு சொல்லலாம். ஆக சிவபுராணம் படிக்கிறதுக்கு தவறாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். திருவாதிரை பார்த்தீங்கன்னா சிவபுராணம் பாராயணம் பண்ணுங்க. இன்னைக்கு மாலையில 6 மணிக்கு
உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் தேவைப்படும். ஏன்னா நைவேத்தியத்தோட சேர்த்து நான் சொல்றேன் உங்களுக்கு தயார்படுத்துறதுக்கு. அப்புறம் வாசல்ல கோலம் போட்டுட்டு பூஜை அறையில நம்ம சுத்தம் பண்ணிட்டு கோலம் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 5 மணி நேரம் போதும். கிடைச்சா ரொம்ப பிரம்மாண்டமா அழகா பண்ணுங்க. இல்லை நேரம் கிடைக்கல கார்த்திகா எனக்கு அப்படின்னா நீங்க பழங்கள் மட்டும் வச்சுட்டு கூட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதுக்குமே குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் தேவைப்படுங்க. ஸோ நேரம் இன்னைக்கு கொஞ்சம் நீங்க செலவழித்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சிவபெருமான. வேலைக்கு போறோம் கார்த்திகா, நாங்க எப்படி பூஜை பண்றது, இதுக்கெல்லாம் நேரமே கிடையாது, நான் வீட்டுக்கு வரதே 9 மணி ஆயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த பதிவை நான் காலம் தாழ்ந்தான் பார்த்தேன் அப்படின்றவங்க தீபம் ஏற்றி வச்சுட்டு சிவபெருமானை நினைத்து பிரார்த்தனை பண்ணி பூஜை அறையில ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துருங்க. அது போதுமானது. அசைவம் தவிர்த்துடுங்க. அதுவே மிகப்பெரிய புண்ணியமானது இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு புதன்கிழமையோடு அமைந்த இந்த அற்புதமான ஆருத்ரா தரிசனம் கொடுத்து நம்ம சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா திருவாதிரை விரதம் இருந்து நமது மனதில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விசேஷமான முறையில இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எப்பவும் போல நம்ம எல்லா பூஜைகளும் பண்ணி முடிச்சுட்டு தூபம் காண்பிச்சுட்டு தீபம் காண்பிச்சுட்டு நைவேத்தியம் சமர்ப்பணம் பண்ணிட்டு குடும்ப சகிதமா சாஷ்டாங்கமா நம்ம விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நமது வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய பாக்கியத்தையும் புண்ணியத்தையும் நமக்கு ஒரு சேர அருளக்கூடியதான். இந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா திருவாதிரை நோன்பு அப்படின்னாலே நமக்கு மாங்கல்ய பலம் வந்து நிலைக்கணும், பெண்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும், கல்யாணமாக ஆன பெண்கள் ரொம்ப அமைதியாக பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த நோன்போட ஒரு தாற்பயமே. அதனால உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பொதுப்படையாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் திருமாங்கல்ய பலம் கிடைக்கணும்னு சொல்லி தான் இந்த விரதமே. இப்படி வரலட்சுமி விரதம்லாம் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுறோமோ அதே மாதிரி ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு பூஜை தான் இந்த திருவாதிரை விரதம். பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வானில், அதாவது நம்ம சொல்லுவோம்ல நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்புன்னு சொல்லுவோம். அதாவது 5 பூதங்கள் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக 5 பூதங்களையும் நீங்க வந்து வெளியில போய் நின்றுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதாவது என்ன சொல்லுவோம்னா நமக்கு வந்து நேர்மறை ஆற்றல்கள் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடியது வந்து இயற்கை கிட்ட இருந்து மட்டும்தான். ஸோ அதனால பூஜை அறையில பூஜை பண்ணிட்டு நீங்க வெளியில போயிட்டு இயற்கை அன்னைக்கிட்டையும் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நேரம் கிடைச்சா ஆலயத்திற்கு சென்று சிவ தரிசனம் மேற்கொள்ளுங்க. அது ரொம்ப மிகப்பெரிய பாக்கியமா இருக்கும். நீங்க அபிஷேகம் பார்த்து அலங்காரம் பார்த்து பூஜை எல்லாம் பார்த்துட்டு வரதுக்கு 2-3 மணி நேரம் ஆகுது அப்படின்னு நினைக்காதீங்க. நேரம் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் மட்டுமாவது போயிட்டு வாங்க. அது அபிஷேகம் பார்த்தாலும் சரி, இல்லை நீங்க அப்புறம் பூஜை அலங்காரம்லாம் பண்ணிட்டு நைவேத்தியம் சமர்ப்பணம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீபாராதனை காமிப்பாங்க. அந்த நேரத்துல கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போய் சிவ தரிசனம் மேற்கொண்டுட்டு இல்லம் திரும்புங்க. திருவாதிரையினுடைய தாற்பயம் புரிந்து விரதம் இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில ஏற்றங்கள் நிச்சயமா நமக்கு உடனே வந்து சேரும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லா பூஜைக்குமே இறைவனுடைய கடாட்சம் உடனே வந்து நமக்கு கிடைக்கும். நம்பிக்கை மட்டுமே இதற்கு தேவையானது. சிவபுராணத்தை மறந்துடாம பாராயணம் பண்ணுங்க. இன்னைக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஆஃபீஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஓம் நமக் சிவாயா, ஓம் நமக் சிவாயா, சிவாய நம இந்த மந்திரத்தை மட்டுமாவது சொல்லிக்கிட்டே இருங்க, போதுமானது. உங்க எல்லாருக்கும் என்னுடைய திருவாதிரை நோன்பு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில். சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கேட்டுடுங்க.